பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக 2022 கோயம்புத்தூரில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு, ஜமீஷா முபின், அதன் பிறகு நடந்த கைதுகள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். என்ஐஏ மற்றும் தமிழக காவல்துறை ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு அது சம்மந்தப்பட்ட ஆட்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த கேஸோடைய லீடில் இன்னொரு ஆஃப் ஷூட் விஷயம் நடந்தது. என்னென்னா, இந்த இளைஞர்களை, அப்பாவி இளைஞர்களை, கொஞ்சம் வல்னரபிளாக இருக்கவங்கள மூளை செலவை செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ், ராடிகலைசேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். ஒன்று, அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, சமூக வலைத்தளங்களில் பார்த்து அவங்க போடக்கூடிய பதிவுகள், கமெண்ட்ஸு, அவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறாங்க மென்டாலிட்டியில் அப்படின்றது. ரெண்டாவது, அந்த மாதிரி இளைஞர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இந்த ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு வருது. கிலாஃபத் இந்த மாதிரி போன்ற இந்த மிடிவியல் பீரியட் ஐடியாலஜியில் உள்ளே கொண்டு வருது. இது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ராடிகலைசேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சில பேரை விசாரணை செய்யும்போது என்ஐஏக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பிறகு அவங்க ஒரு சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஒரு தனி கேஸ் ஒன்று போடுறாங்க, இதோட ஆஃப் ஷூட்டாக. அதில் ஒரு 4 பேரை அந்த காலகட்டங்களில் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஸோடைய ரெஃபரன்ஸ் நம்பர் RC நம்பர் 01/2023 NIA/CHE. CHEன்றது சென்னை ஆஃபீஸ்லேருந்து அவங்க இது பண்ணாங்க. இப்போ இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அகமது அலி, அதன் பிறகு ஜவஹர் ஷாதிக், ராஜா அப்துல்லா என்கிற மேக் ராஜா மற்றும் ஷேக் தாவூத். இவங்க 4 பேருமே இப்போது இந்த ராடிகலைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த கேஸில் ஐடென்டிஃபை பண்ணி NIA வந்து கைது செய்கிறாங்க. இப்போது இவங்களை யார் ராடிகலைஸ் பண்ணா, இப்போ இந்த 4 இளைஞர்கள் யார் ராடிகலைஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீல் பாஷா அப்படின்ற ஒருத்தர். இந்த ஜமீல் பாஷா மெட்ராஸ் அரபிக் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம், பிறகு அதில் பேர் மாற்றி கோவை அரபிக் காலேஜ் அப்படின்னு சொல்லி இவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் அரபி மொழி, ஏன்னா நம்ம இளைஞர்கள் நிறையா தெரியும், மிடில் ஈஸ்ட், கல்ஃப் நாடுகளில், வளைகுடா நாடுகளில் பல பேர் அங்கே போய் வேலை செய்வாங்க. இப்போ வேலை செய்ய போகும்போது அரபி மொழி தெரிஞ்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நிறையா கம்பெனிகள் அங்கே அரபி மொழி தெரியணும்னு சொல்லி மேண்டட்ரியாகவே கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக பல பேர் இதில் அரபி மொழிகள் கற்றுக்குறாங்க. என்னுடைய நண்பர்களே பல பேருக்கு அரபி மொழி தெரியும். அந்த இடத்துல நாங்கள் அரபிக் மொழிக்காக நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் அது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சலாஃபி ஜிஹாதி ஐடியாலஜின்னு சொல்லக்கூடியது சவுதியில் ஒரு காலத்தில் துவங்கினது, அதன் பிறகு கட்டுக்குள்ளே வந்துச்சு. மற்றும் இவங்களுடைய அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கான்செப்ட், கிலாஃபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு 12ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் போடப்பட்ட அந்த சித்தாந்தங்கள். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம போகக்கூடிய பாதைக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ராடிகலைசேஷனோட ப்ராசஸே அப்படி தான். உங்களுக்கு வந்து ஒரு சித்தாந்தத்தை உங்கள் மனசுக்குள்ளே திணிச்சு அதில் சரின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு, அந்த சித்தாந்தத்துக்காக உங்களை பயாத்துன்னு சொல்லி உங்களுடைய சத்திய பிரமாணம்லாம் எடுக்க வச்சு பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஜமீஷா முபின்துமே அப்படி ஒரு கேஸ் தான் இருந்துச்சு. இதில் கீ ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீல் பாஷா, இந்த மெட்ராஸ் அரபிக் காலேஜோட ஃபவுண்டரு. இவங்க தான் இந்த ராடிகலைசேஷனை ரொம்ப சப்டிலாக, அதை ஓப்பனாக பண்ணாமல், ஒரு 10 வார்த்தை அரபிக்கில் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 வார்த்தை இந்த மாதிரியான ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் உள்ளே வரும். ஸோ கூட அரெஸ்ட் ஆனது இதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இர்ஷாத், சையத் அப்துல் ரஹ்மான் மற்றும் முகமது ஹுசைன். இவங்க தான் இந்த கிளாஸ் ரூம் கண்டக்ட் பண்ணுறது மற்றும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராடிகலைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை அங்கே படிக்க வரக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு போகணும் அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களை, இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளை செலவை செய்கிறது, ராடிகலைஸ் பண்ணுறது. இன்னொன்று, சமூக வலைத்தளங்கள் மூலியமாக, ஃபேஸ்புக் பேஜ் மூலியமாக இவங்க ரொம்ப ஃபேஸ்புக்கை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டெலகிராமை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இடத்துல பண்ணுறது. இதில் ஒருத்தன் தான் இந்த ஜமீஷா முபின்றவன். அவன் அந்த அக்டோபர் 2022 தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சம்பவம் செஞ்சான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல நேரடியாக இவங்க வந்து ஏதாவது கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை செய்யணும்னு கிடையாது. இவங்க பேசிக்கலாக ராடிகலைஸ் பண்ணுறாங்க. அந்த ராடிகலைஸ் ஆன இளைஞர்கள் தவறான பாதையில் போகிறாங்க. இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது.
இதை முழுவதும் இப்போது என்ஐஏ இது பண்ணியிருக்காங்க. என்ஐஏவுடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்விஃப்டாக இருந்திருக்குது. தமிழகத்தோட காவல்துறை உங்களுக்கே தெரியும், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி ஏடிஎஸ்ன்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டே தமிழ்நாடு போலீஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்களும் ரொம்ப எஃபெக்டிவாக இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துனால தான், இந்த எஃபெக்டிவாக பண்ணுறதுனால தான் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இங்கே நடக்காமல் நம்ம பார்த்துக்க முடியுது. ஏன்னா கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா ஒரு தொழில் நகரம். ஏற்கனவே இந்த மாதிரியான வரலாறு 93 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் 2002 பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடியது தான், ஒரு சமூக பொறுப்பு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நம்ம போடக்கூடிய பதிவுகள் நம்மளுடைய மனதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ற போது நம்ம என்ன மாதிரியான பதிவுகள் போடுறோம், அதுக்கான தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. ஏன்னா இதோடைய ஹேண்டிலர்ஸ் அப்படின்றவங்க ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துலையே இவங்களை யார் ஹேண்டில் பண்ணுறா, இப்போ இவங்களுக்கு தலைவனாக எவனோ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க. அவங்க எங்கேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் பாகிஸ்தான். ஒன்று இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்க, அங்கே ரேடிக்கலைஸ் ஆகி அவங்க மீண்டும் தங்களுடைய சொந்த ஊரோ இல்லை இதையோ ஐடென்டிஃபை பண்ணி பேஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை துருக்கியிலேருந்தே ஆன்லைன் மூலயமா, இது எல்லாமே டார்க் வெப்பு, டெலகிராம்ஸ் போன்ற ஆப்பில் இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கு அவங்க ஆனா பெண்ணா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த ஐடியாலஜியை ஆன்லைனில் ப்ராபகேட் பண்ணி ஒரு காலகட்டங்களில் இவங்க ஒரு தவறான பாதைக்கு போகக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு காலகட்டங்களில் இந்த ரேடிக்கலைசேஷன் அப்படின்றது சவுதியை பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சவுதி அவங்க நாட்டிலே டீராடிக்கலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த சட்டத்திட்டங்கள், பல சட்டத்திட்டங்கள் அவங்களுடைய இப்போ புது இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. நிறைய விஷயம் சவுதியில் மாறி இருக்குது. பட் இந்த இடத்துல இப்போ ரொம்ப ஆக்டிவாக இது ஒரு ஸ்டேட் டூலாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி மூலிமா மக்களை, சொந்த நாட்டு மக்களையே மூளை செலவு செய்து அந்த நாட்டுக்கு எதிராக திருப்பி விட வேண்டிய வேலையை பாகிஸ்தானும் துருக்கியும் எஃபெக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. பாகிஸ்தான் துருக்கியோடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கடைசியாக செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ₹1-2 கிடையாது, இந்திய மதிப்புப்படி 2000 கோடி. 2000 கோடி அளவுக்கான செலவை பண்ணி ஆன்லைனில் ரேடிக்கலைஸ் பண்ணுறது, ஆன்லைனில் மக்களுக்கு மத்தியில் வெறுப்பை உண்டாக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்க பண்ணுறாங்க. இதனால தான் நான் திரும்ப சொல்கிறது, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை பார்க்குறீங்க, ஒரு மதத்துக்கு எதிராகவோ ஒரு சமூகத்துக்கு எதிராகவோ ஒரு பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம கண்மூடித்தனமாக நம்பி அந்த வீடியோ நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், இல்லை போஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது நாம் அவங்களுக்கு ஒரு கருவியாக மாறுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திலே, ஏஐ டெக்னாலஜியில் உண்மையான வீடியோ எது, பொய்யான வீடியோ எதுன்னு சொல்லி வல்லுநர்களாலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கூகுளோடைய புது ப்ராடக்ட்டில் அதை யூஸ் பண்ணி ஒரு படத்தை கம்ப்யூட்டர்லேயே செய்கிறாங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை கம்ப்யூட்டர்லேயே செய்கிறாங்க. அந்த லிங்க்கை நான் முடிஞ்சால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்பில் பாருங்கள். இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு பாருங்கள். அந்த படத்தை உண்மையாகவே ஷூட்டிங் பண்ணி எடுத்தாங்களா நடிகர்களை வச்சு, இல்லை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக எடுத்தாங்கன்னு சொல்லி சத்தியமாக அவங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்களே வந்து தடுமாறுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரியான வேலைகள் நமக்கு நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களுக்கு பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிலாஃபத் ஐடியாலஜியை கொண்டு வந்து ஒரு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், ஒரு வயலண்ட்டான ஒரு ஸ்ட்ரகிளை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அரசால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு, இது இந்த அரசு, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசுலாம் விட்டுருங்க, ஜனநாயகத்தோட இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையுமே அந்த ஜனநாயகம்ன்றது இருக்கக்கூடாது, அது எங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரானது, அந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய இது. ஐஎஸ்ஐஎஸோடைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். 2014, 15, 16 வாக்கில் சிரியா மற்றும் ஈராக் மற்றும் லிபியா போன்ற நாடுகளில் எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க, இதனால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துச்சு, நல்லா இருந்த நாடுகள் இன்றைக்கி எவ்வளோ குட்டி சோறாக போயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுதான் இவங்களுடைய ஐடியாலஜி. இவங்க என்னையே அடுத்தடுத்த லீட்ஸ் இவங்க எடுப்பாங்க. இந்த விசாரணைகளில் இன்னும் ஃபர்தராக லீட்ஸ் கிடைக்கும், இன்னும் ஃபர்தராக ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. இது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, பஹல்காமில் நடத்தின தாக்குதல் மாதிரி இன்னொரு தாக்குதலை பாகிஸ்தான் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் செஞ்சாங்கன்னா இந்தியா அதை போராக கருதும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய புது கொள்கை. அப்போது இந்தியாவிலேயே ஒரு இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி அவங்க நம்மளுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க அப்படின்ற போது இங்கே பாகிஸ்தானுடைய ஃபுட் பிரிண்ட் வராது. ஏன்னா நாளைக்கு போய் இந்தியா சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது அவங்க நாட்டு பிரச்சனையை அவங்க மக்களுடைய இதிலேருந்து அவங்க பண்ணுறாங்க, எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் போகக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து அவங்க ஃபிசிக்கலாக இங்கே ஆட்கள் வரணும் அப்படின்லாம் இல்லை, இது எல்லாமே ஆன்லைனில் பண்ண முடியும். ஸோ சமூக ஊடகங்களில்
தயவு செய்து உங்களுடைய பசங்க அது எந்த யாராக வேணா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி திடீர்னு அவங்க பாதை மாறுது, கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சமூக ஊடகங்களை கண்டிப்பாக கண்காணிங்க. ஏன்னா அந்த பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களை மீட்டெடுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்மளையும் அவங்க எதிரியால் தான் பார்ப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோலில் இது இருக்குது. ஸோ யாரும் பார்த்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இது ஒரு ரொட்டீன் அரெஸ்ட் தான். ஒரு அடுத்தடுத்த லீடுக்கு போகும்போது இவங்களை மீறிலாம் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி காவல்துறை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஜெட்ஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம், டெக்னாலஜிலாம் எடுத்திங்கன்னா, யாரோ ஒரு சமூக வலைத்தளங்கன்னா ஒரு பொய் பேரை வச்சுக்கிட்டு நான் பதிவு போட்டு நான் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் வீட்டு முகவரியில் உங்கள் டோரை வந்து தட்டக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி என்ஐஏவாக இருக்கட்டும், தமிழக காவல்துறையாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஸோ இந்த தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த கேஸோடைய அடுத்த லீடு எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இது எல்லாமே இப்போ மூடப்பட்டிருக்கு. பட் இவங்க எல்லாருமே மானிட்டரிங்கில் இருக்காங்க. நிச்சயமாக இவங்க மானிட்டரிங்கில் இருக்காங்க. வெளியிலேருந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அது வரம்பு மீறி அது ஒரு செயல் வடிவத்துக்கு வரும்போது நிச்சயமாக காவல்துறையோ என்ஐயோ அதுக்குண்டான ஆக்ஷன்ஸை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ சமூக ஊடகங்களில் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான சான்று இது. இந்த 4 பசங்க அவங்களுக்கும் இந்த ஐடியாலஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் இருந்த ஐடியாலஜியை இன்றைக்கி இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அடிப்படையாக சமூக வலைதளங்களால் ஏற்படக்கூடிய ஒரு டேஞ்சர் தான் அது. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், கமெண்ட்ஸ் போடும்போது பொறுப்பாக இருங்க. எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு சமூகத்தையும் கண்மூடித்தனமாக ஒரு வீடியோ வச்சுட்டு அதை எதிர்க்கிறது, அவங்களுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ பதிவு போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல். நன்றி, வணக்கம், ஜெயன்.